வணக்கம். உழைத்து பொருளீட்டிய பெண்கள்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது முல்லை நிலத்து ஆயர் மகளிர். ஆயர்கள் ஆடு, மாடு, எருது இந்த கால்நடைகள் எல்லாத்தையும் மேய்த்தும் வளர்த்தும் அவற்றினின்று கிடைக்கின்ற பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த பொருட்களை விற்றும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டவர்கள். இந்த பாலிலிருந்து தயிரும், தயிரிலிருந்து மோரும், மோரிலிருந்து வெண்ணெயும், வெண்ணெயை காய்ச்சி உருக்கி கிடைக்கிற நெய்யையும் இந்த ஆயர் மகளிர் தான் அடிப்படை பொருட்கள்ல இருந்து சேகரிச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு படிநிலையிலையும் அவர்களுடைய உழைப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். கூடுதலா இந்த பொருள் கையில கிடைத்த பிறகு அதை மற்ற ஊர் பகுதிகளுக்கு சென்று விற்று பொருளீட்டியதும் இந்த பெண்கள் தான் அப்படிங்கறதா நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து தெரிஞ்சுக்கிற செய்தி. இந்த ஆயர் மகளிரை பற்றி சங்க இலக்கியங்கள் என்னென்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சங்க இலக்கிய ஆசிரியர்கள் இந்த ஆயர் மகளிருடைய பண்புகள் இருக்கு இல்லையா, இந்த பண்புகள்ல ரொம்ப கவரப்பட்டவங்களா தெரிகிறாங்க. அவர்களுடைய சுறுசுறுப்பு, வேகம், ஒரு துடுக்குத்தனம், துணிச்சல், அவர்களை பாதுகாத்து கொள்ளுகின்ற பேச்சு, வாய்ப்பேச்சு திறன், வீரத்தை போற்றுகிற ஒரு மனத்திண்மை, கூடுதலாக தங்களுக்கு கிடைத்த வருவாயை பன்மடங்காக உயர்த்தி பெருக்கிக் கொள்கின்ற ஒரு வணிக உத்தியும் இந்த பெண்கள் கிட்ட இருந்ததை நம்ம சீரா பார்க்க முடியுது சங்க பாடல்கள்ல இருந்து. அடுத்து முதலில் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கிற மாதிரியே காட்சி, உணர்வு, இதற்கு இடையில் இந்த பெண்களுடைய உழைக்கும் திறனை நம்ம பார்க்க போறோம். இந்த முல்லை நிலத்து ஆயர் மகளிர் நம்மை மயக்க போறாங்க. அந்த அளவுக்கு காட்சிகள் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ மோர் விற்கிற ஆயர் மகளுடைய தோற்றம் எப்படி இருந்தது? கடியலூர் உருத்தரங்கண்ணனாருடைய பெரும்பானாற்று படையில அங்க ஒரு கோவலர் குடியிருப்பு. இந்த இடையர், ஆயர், கோவலர், பொதுவர் இவங்க இதெல்லாம் ஆயர்களை குறிக்கின்ற சொற்கள். அங்க இருக்கிற கோவலர் குடியிருப்புல ஆயர் மகளுடைய தோற்றம் நம்ம கண் முன்ன அந்த பொண்ணு நடந்து போற மாதிரி அது காட்டுது. நுரை தெரிந்து புகர்வாய் குழிசி பூஞ்சுமட்டு இரியை நாள் மோர் மாறும் நல்மா மேனி சிறு குழை துயல் வரும் காதின் பனைத்தோள் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள் அவள். நல்மா மேனி சிறு குழை துயல் வரும் காதின் பனைத்தோள் குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள். நல்ல மாந்தளிர் அல்லது கருத்த நிற மேனி அவளுக்கு. சிறிய குழை அசையும் காதும் மூங்கில் போன்ற தோள்களும் உடையவள். குறுநெறி கொண்ட கூந்தல் ஆய்மகள்னா சின்ன வகுடு எடுத்த கூந்தலுடைய ஆயர்மகள் அவள். அவ என்ன செய்யறா? நுரை தெரிந்து புகர்வாய் குழிசி பூஞ்சுமட்டு இரியை நாள் மோர் மாறும். இங்கதான் அவள் மோரை விற்கின்ற செய்தி நமக்கு வருது. தயிர் துளிகள் தெரித்த அந்த வாயையுடைய மோர் பானை இருக்கு இல்லையா, இந்த மோர் பானையை மெல்லிய அந்த மென்மையான பூஞ்சுமட்டு அந்த சுமட்டு மேல தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அன்று கடைந்த புதிய மோர், நாள் மோரை இல்லையா, அன்று கடைந்த புதிய மோரை அவள் விற்க செல்கிறாள். இதான் அவளுடைய தோட்டம். நம்ம முன்னாடி அவள் பூஞ்சுமட்டில் அந்த மோர் பானையை வைத்து கொண்டு விற்க போகிறாள். அவளுடைய பணி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த பெண்களை பார்த்தோம் இல்லையா, பருத்தி பெண்டிர அவர்கள் நள்ளிரவில் தீ விளக்குல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம். இந்த ஆயர் மகளுடைய பணி அதிகாலையிலேயே தொடங்கி வருது. எப்படின்னா, நள்ளிருள் விடியல் புல் எழப் போகி புலிக்குரல் மத்தம் ஒலிப்ப வாங்கி. அவர்கள் அதிகாலையிலேயே இருள் விலகாத அதிகாலை பொழுதில் பறவைகள் எழுந்து பறந்து தம் தேடலை தொடங்கும் வேளையில் புலிக்குரல் மத்தம் இருக்கு. அந்த மத்த கடையிற ஒலியை புலி உருமுவது போல் இருக்கின்றது. அந்த தன் பணியை தொடங்க விடுகிறாள் அந்த பெண். கயமனாருடைய நற்றினை பாடல்ல வீட்டவர் எழுறதுக்கு முன்னாடி அந்த தலைவனோடு சென்று விட துணிகிறாள் தலைவி. அவங்க வீட்டாருக்கு தெரியாமல் போக பார்க்கிறா. ஆனால் தன் ஆயத்தோர் வருந்துவார்களே அப்படின்னு நினைச்ச அந்த முடிவை அவள் மாற்றிக்கொள்கிறாள். அப்படி இந்த காட்சியில அந்த மோருடைய நாற்றம் வராமல் அந்த பானையை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள், நல்ல மோரை எப்படி செய்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு இந்த பாட்டில நமக்கு தரப்படுது. விளம்பழம் கமழும் கமஞ்சூல் குழிசி பாசம் தின்ற தேய்கால் மத்தம் நெய்திரி இயக்கம் வெளில் முதல் முழங்கும். மோர் நாற்றத்தை போக்க விளம்பழத்தை மோர் பானையில இட்டு வைத்திருப்பார்களாம். அந்த விளம்பழத்தின் மனம் நிறைந்த அந்த பானையில மோரை ஊற்றி வெண்ணெய் பிரிக்கும் பொருட்டு தேய்ந்த மத்தை கயிறால் கடைந்த ஒலிதான் அந்த பகுதியில் முழங்குற முதல் ஒலியா இருக்கு காலையில. இப்ப எப்படி இந்த மோர் நாற்றம் இல்லாமல் அந்த காலத்தில் பானையை பாதுகாத்தார்கள் அப்படிங்கிறதையும், புலிக்குரல் போல இந்த மத்தம் காலையில எழுந்திருக்கும் போதே கேட்குது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா
தெரிஞ்சுக்கிறோம். இந்த பெண்ணினுடைய உழைப்பு பறவைகள் எழும்போதே தொடங்கி வருகிறது. அதுதான் நமக்கு இங்கே செய்தி. இப்போ இவ மோர் விற்க போறா இல்லையா, பண்ட மாற்றாக எதை வாங்கி வந்தாள் அப்படின்னு பார்த்தா, புறநானூறு கோவூர் கிழாருடைய புறநானூற்று பாடல்ல அது சோழன் நலங்கிள்ளியை பாடியது. அவள் வெண்ணெயை பிரித்தெடுத்து மோர் பானையை தலையில் ஏற்றி தொலைவில் மற்ற நிலங்களுக்கு கொண்டு போறா. அங்க தயிருக்கு அவள் கொண்டு போற தயிரை எடுத்துட்டு போறா. இங்க பண்ட மாற்றாக நெல்லை அவள் வாங்கி கொள்கிறாள். கான் உரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மான் தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர் கொடு வந்த தசும்பும் நிறைய ஏரின் வாழ்னர் பேரில் அறிவையர் குளக்கீழ் விளைந்த களக்கொள் வெண்ணெல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும். கானுரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மான் தசை சுரிந்த வட்டியும் ஆய்மகள் தயிர் கொடு வந்த தசும்பும். முரட்டு வேட்டை நாயோட காட்டுல வாழற வேடன் மான் தசையை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த ஆயர் மகள் பானையில் தயிர் கொண்டு வந்து கொடுக்குறா. இதை எங்க கொண்டு வந்து கொடுக்குறா? ஏரின் வாழ்னர் பேரில் அறிவையர்கிட்ட, ஏரை கொண்டு வாழ்வு நடத்துகின்ற அந்த உழவர்களுடைய மனைவி கிட்ட, அவர்கள் பெரிய வீட்டுல உழவர்கள் வீடு ரொம்ப பெருசா இருக்கு, பேரில் அறிவையர்கிட்ட மனைவிமார்கிட்ட இந்த மான் தசையை வேடன் கொடுக்க தயிர் பாத்திரத்தை இந்த ஆயர் மகள் கொடுக்கிறாள். குளக்கீழ் விளைந்த களக்குள் வெண்ணெல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயர். குளக்கரை அருகில் இருக்கின்ற நிலத்தில் விளைந்த வெண்ணெல்லை இங்க 2 பேருக்கும் மாற்றாக நிறைய கொடுத்தார் அந்த மனைவி. அவர்கள் நிரப்பி நிரப்பி கொடுக்க இவர்கள் மகிழ்ந்து சென்றார்கள். அதுதான் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயர். மகிழ்வாக இவர்கள் எடுத்து சென்றார்கள். பண்ட மாற்றாக தயிருக்கு நெல் வழங்கப்பட்டதை இந்த பாடல் நமக்கு சொல்லுது. சோழன் நல்லுருத்திரனாருடைய முல்லைக்கலில் பல பாடல்கள் அந்த ஆயர் மகளுடைய துணிவை நமக்கு சொல்றதா இருக்கு. இங்க அது காதல் வயப்பட்ட ஆடவனுக்கும் அந்த ஆயர் மகளுக்கும் இடையில நடக்கும் பேச்சுவார்த்தையாகவே நடக்கும் அந்த முல்லைக்கலியில் இருக்க பாடல்கள். இந்த ஒரு பாடல்ல காதல் சொல்ல வருகின்ற அந்த ஆடவனை ரொம்ப துணிவோடு இந்த பாடல்கள் காட்டுற இந்த ஆயர் மகள் ரொம்ப துணிச்சலான பெண். எவ்வளவு ஒரு ஊர் விட்டு ஊர் சென்று அவள் விற்க போகும்போது எவ்வளவோ இன்னல்களை காலையற நடக்கிறா, உடல் அளவில் என்ன இன்னல்கள், அதை தாண்டி இந்த ஆடவர்கள் கொடுக்கும் தொல்லையும் நிறைய இருக்கு. அதை அவள் ரொம்ப ரொம்ப திறமையாக எதிர்கொண்டு தம் பேச்சு தன்மையால் அவள் எதிர்கொள்வதை நம்ம பார்க்க முடியுது. இந்த பாட்டுல பாருங்க, தன்னிடம் காதல் சொல்ல வரும் இளைஞனை நோக்கி மயக்கம் தெளியிற மாதிரி ஒரு சொல் அம்பு வீசுறா இந்த பாட்டுல. கடிகொள் இருங்காப்பில் புல்லினத்து ஆயர் குடிதரும் நல்லாரை வேண்டுதி எல்லா இடுதேள் மருந்தோனின் வேட்கை தொடுத்தர துண்ணி தந்தாங்கே நகை குறித்து எம்மை திளைத்தற்கு எளியமா கண்டே அப்படின்ட்டு கேட்குற. நீ காப்பு நிறைந்த ஆயர் குடியிருப்புல எல்லாம் போய் நிறைய பெண்களே கேட்டுட்டே இருப்பேன், நீ என்கிட்ட மட்டும் கேட்குறேன்னு நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? கொஞ்சம் சிரிச்சு பேசின உடனே உன்னை மயங்கிடுவேன் நீ நினைக்கிறியா? எளிதாக என்னை நினைத்தாயா அப்படின்னு கேட்குறா. அழைக்கு எளியால் வெண்ணெய்க்கும் அண்ணல் என கொண்டாய். மோர் விற்க தான் நான் வந்தேன், மோருக்கு நான் எளியவள், உன் வெண்ணெய் போன்று உருக்குகின்ற பேச்சுக்கும் நான் எளியவள் நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல அம்பு சாட்டை அடியாக அவள் திருப்பி தரா அந்த ஆடவனுக்கு. அவனும் விடுறதா இல்லை. அவன் என்ன சொல்றான்? மெல்லியல் ஆய்மகள் மத்தம் பிணித்த கயிறு போல் நின் நலம் சுற்றி சுழலும் என் நெஞ்சு அப்படின்னு சொல்றான். மத்தில பிணைத்த கயிறு உன் எழிலே சிக்கி, அது போல உன் எழிலில் சிக்கி என் நெஞ்சு சுழலுது அப்படின்னு தயிரை கடைந்து வெண்ணெய் நீக்கி எடுக்கிற அவளுடைய பணியையே இந்த தன்னுடைய நெஞ்சுடைய இந்த நிலைக்கு அவன் ஓமையாக சொல்றான். ரொம்ப அவன் பேசினதுக்கு அப்புறம் சரி சரி போ, இப்போதைக்கு நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி எமர் காண்பர் நாளையும் கன்றோடு சேரும் புலத்து, நான் சரி சரி இப்போதைக்கு போ, என் வீட்டாரெல்லாம் பாத்திர போறாங்க, போ நாளைக்கு பார்ப்போம் என்று சாமர்த்தியமாக அவனை விலக்கி செல்கிறாள் அந்த பெண். இதுதான் இந்த பாட்டு நமக்கு காட்டுற செய்தி. அடுத்து முல்லைக்கலியுடைய 108வது பாடல்ல ஒரு ஆண் மகனுக்கும் நம்முடைய இந்த மோர்விக்கும் தலைவிக்கும் இடையில் நீண்ட நேரமாக பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த காதல் வயப்பட்ட தலைவன் அந்த ஆயர் மகளை பார்த்து ரொம்ப பலவாறாக அவன் புனைந்து உரைக்கிறான். அவளுடைய அழகை எல்லாம் விவரிக்கும் போது இவ்வளவு சிக்கல், இந்த பெண் எவ்வளவு துணிச்சலாக கையாளன் மறுபடியும் நம்ம நினைக்க தோணுது. கொலை உண்கண் கூர் எயிற்று கொய் தளிர்மேனி இணை வனப்பின் மாயோய் அப்படின்னு கேட்கிறான். கொல்லுகின்ற கண்களும் கூரிய பற்களும் மாந்தளிர் மேனியும் கொண்ட அந்த பெண்ணை, பெரிய தோள்களும் கண்களும் சிறியதான நெற்றி பாதம் மற்றும் இடையும் பொருந்திய அழகோடு நீ இருக்கிற, பகைவர் படைகளை தாக்கும் மன்னரை போல என் உயிரை நீ தாக்குறியே, இது சரியா அப்படின்னு அவன் கேட்கிறான். அகல் ஆங்கண் அலை மாறி அலமந்து பெயரும் கால்
நகை வல்லேன் யான் என்று என் உயிருடன் படை தொட்ட இகலாட்டி நின்னை எவன் பிழைத்தேன் எல்லா யான் அப்படின்னு அடுத்ததா கேட்கிறேன். தொலைவில் உள்ள இடங்கள்லாம் நீ போய் மோர் வித்துட்டு வர, களைத்து நீ திரும்பும் போது என்னை பார்த்து சிரித்து என் உயிருடன் போரிடுகிறாய். நான் என்ன பிழை செஞ்சேன், நீ இப்படி என்னை பார்த்து சிரித்து போரிடுகிறாயே அப்படின்னு அவன் கேட்கிறான். இது தலைவனோட சேர்ந்து அழகு தமிழும் நம்ம ஈர்க்குது இல்லையா? அவன் எப்படியாவது அவளை வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். அவள் கடும் சொற்களால் தாக்கியும் தடுத்தும் அவ பேசுறத பாருங்க. ஒரு கட்டத்தில் தொடர்ந்து இந்த பேச்சு நடக்குது. ஒரு கட்டத்துல கடன் கொடுத்தவனை போல தொந்தரவு பண்றியே, அப்படி என்னதான் நான் செஞ்சேன் அப்படின்னு அவ கேட்கிறான். கொண்டது என்ன நீ செஞ்சியா? கொண்டது அலை மாறி பெயர் தருவாய் அரிதியோ, நீ மாறி வீடு மோர் விட்டுட்டு வரியே, உனக்கு தெரியுமா? அஞ்ஞான்று தளவ மலர் ததைந்தது ஓர் காண சிற்றாற்று அயல் இளமாங்காய் போழ்ந்தன்ன கண்ணினால் என் நெஞ்சம் களமா கொண்டு ஆண்டாய் ஓர் கல்வியை அல்லையோ. நீ கள்ளி. இந்த மாதிரி அந்த மோர் விற்கிற நேரத்தில் அங்க பக்கத்துல தளவ மலர்கள் நிரம்பி இருந்த அந்த பகுதியில பிளந்த இளம் மாங்காய் போன்று உன்னோட கண்களை வச்சு என் நெஞ்சை களவாடினாய். அந்த களமாக கொண்டு உன் கட்டுப்பாட்டில் என்னை வச்சு ஆண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்தது பாருங்க கோபம். அந்த கோபத்தில் அவள் என்னென்ன கேட்கிறாள் அப்படின்னா, அவளுடைய உழைப்பு என்ன, எதெல்லாம் அந்த உழைப்பு செலுத்தப்படுது. மோர் விற்பது மட்டும் என் தொழில் அல்ல, நான் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறா. நின் நெஞ்சம் களமா கொண்டு யாம் ஆளல் எமக்கு எவன் எளிதாகும். புனத்து உளான் என் ஐக்கு புகா உய்த்து கொடுப்பதோ, இனத்து உளான் எந்தைக்கு களத்தோடு செல்வதோ, தினை காலுள் யாய் விட்ட கன்று மேய்க்கிற்பதோ. கட்டபொம்மனுடைய அந்த வசனம் வருது இல்லையா அந்த படத்துல, வரப்புக்கு வந்தாயா நாத்து நட்டாயா என்று கேட்பது போல இந்த பாடல்ல இருந்தா அதை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இவள் ரொம்ப தெளிவாக கேட்கிற. உன் நெஞ்சத்தை களமாக கொண்டு ஆள்வதால் எனக்கு என்ன பயன்? உணத்துக்கு சென்றிருக்கும் என் தமையனுக்கு உணவு கொண்டு செல்லுமா உன் நெஞ்சம்? அதை நான் ஆண்டுறதுனால எனக்கு அது உதவ போகுதா? இல்ல மந்தையை மேய்க்க சென்றிருக்கும் என் தந்தைக்கு பால் கறக்கும் கலங்களை தூக்கி செல்லுமா உன் நெஞ்சம்? இதெல்லாம் இந்த பெண் செஞ்சிட்டு இருக்கா, அதை உன் நெஞ்சம் செய்ய போதா? அல்லது திணைப்புணத்திற்குள் என் தாய் விட்ட கன்றை மேய்த்து தருமா உன் நெஞ்சம்? இதெல்லாம் செய்ய போதா? அதை நான் ஆள்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி பேசுறியே என்று தன்னுடைய உழைப்பை அவள் வரிசைப்படுத்தி நமக்கு காட்டுகிறாள். அதுதான் இங்க செய்தி. இப்போ இத்தனை பணிகள் செய்த அந்த பெண் ஒரு பட்டியலே நமக்கு தந்து சுட சுட அவனுக்கு பதிலளித்து செல்கிறாள். இதுதான் அவளுடைய தற்காப்பு. துடுக்குத்தனத்தோடு இருந்தாலும் அங்க ஒரு தற்காப்பும் தெளிவும் இவள்கிட்ட தொடர்ந்து இருக்கிறத நம்ம இந்த கலித்தொகை பாடல்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து இவ்வளவு துணிச்சல் அவளுடைய ஒரு பெரிய ஒரு பண்பா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூழலை கையாளும் ஆயர் மகள் கிட்ட இப்படிப்பட்ட சூழல்களை ஒரு வீரத்துக்கு பஞ்சமே இல்லை இல்லையா? அப்போ தனக்கு துணையாக வர விரும்புபவனும் ஒரு வீரனாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஆயர் மகளிருடைய விருப்பம். அதையும் பாடல்கள்ல நமக்கு தெரியப்படுத்துறாங்க ஆசிரியர்கள். முல்லைக்கலியோட மற்றொரு பாடல்ல இந்த ஏறு தழுவுகின்ற நிகழ்ச்சி ஒரு காட்சியாக நமக்கு மிக அழகாக காட்டப்பட்டிருக்கு. அந்த காட்சியை தலைவிக்கு தோழி விவரிக்கிறார். அங்க பாரு, அங்க மாடு இப்படி போகுது, இந்த காளையை இவன் அடக்குகிறான் அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த காட்சி படமாக்கி தரப்படுகிறது. கடா அக்களிற்றிலும் கண்ணஞ்சாய் ஏற்றை விடாது நீ கொள்குவை ஆயின் படா அகை ஈன்றன ஆய மகள் தோள் அப்படின்னு தலைவன் கிட்ட போய் அந்த தோழி சொல்றா, உனக்கு இந்த ஆயர் மகளுடைய தோள் வேணுமா? கடுஞ்சீற்றமுடைய யானையை காட்டிலும் சீற்றமுடைய ஏற்றை போக விடாது நீ அடக்குனேனா வெற்றி கொடி ஏந்தி அந்த ஆயர் மகளை நீ கைப்பிடிப்பாய். இதுதான் ஆயர் மகளை கைப்பிடிக்க வேண்டிய உன்னுடைய தகுதி அப்படின்ட்டு அந்த மகனிடம் ஆடவனிடம் இந்த தோழி சொல்லுகின்றாள். கூடுதலாக கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயர் மகள். இந்த பிறவியில என்ன, இந்த காளை மாட்டுக்கு அஞ்சுகின்ற ஆடவனை அடுத்த பிறவியில் கூட இந்த பெண் மனம் முடிக்க விரும்ப மாட்டாள் அப்படிங்கிறது செய்தியும் தோழி மூலமாக நமக்கு ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். தோழியை போலவே இந்த வீரனையே கைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற தெளிவு தலைவிக்கிட்ட இருக்கு இல்லையா? அவ சொற்கள் அடுத்த ஒரு பாட்டில் சொல்றா பாருங்க. போர் ஏற்று அருந்தலை அஞ்சலும் ஆட்சியர் காரிகை தோல் காமுறுதலும் இவ்விரண்டும் ஓராங்கு சேரல் இலவோ எம் கேளே தோழி. கூறிய கொம்புடைய காளையின் தலைக்கு அஞ்சுறதும் அழகு பொருந்திய ஆட்சியருடைய தோள்களை விரும்புறதும், இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா? அச்சமும் இந்த பெண்ணை மனம் முடித்தலும் ரெண்டா போக முடியுமா? முடியாதே. அச்சமில்லா ஆணை மட்டும்தான் ஆட்சியர் பெண்
மனம் முடிப்பாள் அப்படிங்கிறத இந்த ரொம்ப தெளிவாக தலைவியும் மொழிகிறாள். இப்படி வீரத்தை போற்றுகிற குலம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஆயர் மகளிரே பார்த்தீங்கன்னா துணிச்சலும் வீரமும் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறதுனாலையும் சங்க புலவர்கள் போர்க்கள காட்சியில் கூட இந்த ஆயர் மகள் தயிர் துவைக்கின்ற அந்த முறையை அங்க கொண்டு வந்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வீரமும் ஆயர் மகளிரும் ஒன்று சேர்ந்தவையாக பயணிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மதுரை பூதன் இளநாகனாருடைய புறநானூற்று பாடல்ல மடப்பால் ஆய்மகள் வள் உகிர் தெரித்த குடப்பால் சில் உரை போல படைக்கு நோயெல்லாம் தான் ஆயினனே அப்படின்ட்டு அந்த ஆய்மகள் உண்டாக்கும் தயிரும் அவள் துவைக்கிற முறையும் இங்கே சுவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தயிர் உண்டாக்குற அந்த பெண் தன் கூர்மையான நகத்துல நுனியிலிருந்து ஒரு துளி தயிரை எடுத்து அந்த பானை நிறைய இருக்கிற பாலுக்குள்ள சுண்டி எரிவாளாம். அது அந்த குடம் முழுக்க இருக்கிற அந்த பாலை தன் நிலை இழக்க செய்து தயிராக மாற்றிவிடும் இல்லையா? அதே போலதான் போர்க்களத்தில் பலருக்கு இடையிலே புகுந்த இந்த வீரன் எதிரிகளுக்கு இன்னல் விளையுமாறு அவர்களுடைய வீரத்தன்மையெல்லாம் அழிந்து போகுமாறு செய்கின்ற ஆற்றல் அந்த வீரனுக்கு இருந்தது அப்படின்னு இங்கேயும் இந்த ஆயர் மகளுடைய பணி நினைவு கூறப்படுகின்றது. அதே போல அந்த மத்தின் ஒலி இருக்கு இல்லையா, தயிர் கிடைக்கின்ற அந்த மத்தின் ஒலி கூட வீரத்தை காட்டுறதா இருக்குதாம். மத்து கொண்டு அவள் தயிர் கடைகிற ஒலி புலியுடைய உருமலை போல கேட்கறது இந்த புலவர்களுடைய செவிய. புலிக்குரல் மத்தம் ஒலிப்ப வாங்கி ஆம்பிவால் முகையன்ன கூம்பு முகிழ் உரை அமிழ் தீன் தயிர் கலக்கி நுரை தெரிந்து புகர்வாய் குழிசி பூஞ்சுமட்டு இரியி. முதல்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெரும்பானாற்றுப்படை அடிகள் இந்த மாதிரி பூஞ்சுமட்டை தலையில் வைத்து கொண்டு மோர் விற்க செல்வாள் அப்படின்ட்டு அதோடைய பகுதி தான் இதுவும். இந்த குடைக்காளானுடைய அரும்புகள் போல தயிர் தோய்ந்து தயிர்ல மேல இருக்கும் இல்லையா, அது குடைக்காளான் அரும்புகளை போன்ற மேல் பகுதியை கொண்ட தயிர். அந்த தயிரை கலக்கி அவள் கடைகின்ற ஒலி புலியின் உருமலை ஒத்த ஒலியாக இருந்ததா. இந்த வெண்ணெயை பிரித்துட்டு மோர் பானையை தலையில் வைத்து அவள் விற்க செல்கிறாள். புலிக்குரல் மத்தம் ஒலிப்ப அவள் செல்கின்றாள். அந்த மோரை உண்டாக்கி கடை ஊர் பகுதிகளுக்கு சென்று விற்க செல்கிறாள். அடுத்து கருவூர் நன்மார்பன் என்ற புலவருடைய அகநானூற்று பாடல்ல பார்த்தீங்கன்னா, ஆழ்வினை தருமார் தவல் இல் உள்ளமோடு எஃகு துணையாக தலைவன் பொருளீட்டுவதற்காக வெளியே சென்றிருக்கிறார். தெளிவான உள்ளத்தோடு கையில் ஈட்டியை துணையாக கொண்டு அவன் சென்றுள்ளான். தலைவி அவன் சென்ற பாதையை எண்ணி எண்ணி அஞ்சுகிறாள். அந்த பாதையில கடையில் குரல வாழ் வரி உழுவை பேழ்வாய் பிணவின் விழுப்பசி நோனாது இரும்பனஞ்செரும்பின் அன்ன பருவுமயிர் சிறுகண் பன்றி வரு திறம் பார்க்கும். தன்னுடைய துணை புலிக்கு உணவு வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு புலி அமைதியா பதுங்கி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த புலி உரிமிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கு. ஏதாவது அந்த காட்டு பன்றி ஏதாவது வந்தாலும் அதை அடித்து தன் துணை புலி பசியார தரலாமே. அந்த புலி உருமுது இல்லையா, அந்த ஒலி மோர் கடைகின்ற அந்த பெண்ணுடைய அந்த கடைகின்ற ஒலியை போல இருந்ததா. முதல் பாடல்ல நம்ம பார்த்தோம் மோர் கடைகின்ற ஒலி புலியோட உருமலை போல் இருந்தது அப்படின்ட்டு. இங்க காட்டுல உருமுகின்ற புலியுடைய ஒலி மோரை கடைகின்ற அந்த மத்தின் ஒலி போல இருந்தது அப்படின்னு இந்த புலவர் சொல்லுகின்றார். வீரமும் இந்த ஆயர் மகளுடைய இந்த பணியும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு இது ரெண்டுக்கும் இடையில அப்படிங்கிறதா நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்கள் தெளிவும் தற்காப்பும் சொல்வன்மையும் இப்படி நிறைய அவளுடைய துணிச்சலுக்கான செய்திகள் நமக்கு நிறைய இருக்கு. கூடுதலா எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கிற ஒண்ணு என்னன்னு பார்த்தா அவளுடைய வணிக உத்தி. அதுவும் நமக்கு செய்தி பெரும்பானாற்று படையிலிருந்து நமக்கு கிடைக்குது. இந்த பூஞ்சுமட்டு இறுகி அவள் அந்த மோர் விற்க போனா இல்லையா, அந்த ஆய்மகள் அலைவிலை உணவின் கிளையுடன் அறுத்தி நெய் விலை கட்டி பசும் பொன் கொள்ளாள் எருமை நல் ஆண் கருநாகு பெருவும். அந்த மோரை விற்று பண்டமாற்றாக வாங்கி கொண்டு வருகிறாள் இல்லையா, அந்த நெல்லை வைத்து உறவினர்கள் சுற்றத்தாருக்கெல்லாம் அவள் விருந்தோம்பினாள். நல்லபடியாக அவர்களை அன்புடன் அரவணைத்து சமைத்து கொடுத்தாள். உணவின் கிளையுடன் அறுத்தி அடுத்து என்ன பண்ற, அந்த நெய்யை விற்பதற்காக செல்கிறாள். அங்கே பசும் பொன் கொள்ளாள் எருமை நல் ஆண் கருநாகு பெருவும். தன்னால அந்த பசும் பொன்னை வாங்கக்கூடிய திறமை அவளுக்கு இருந்தது, உரிமையும் அவள் பெற்றிருந்தாள். அதை செய்யாமல் தனக்கு உண்டான அந்த தொழிலை அடுத்த நிலைக்கு பெருக்கிக் கொள்வதற்கான முடிவு அவ கையில தான் இருந்தது. அவள் அதை பயன்படுத்தி கொண்டு பசுவையும் நல்ல சிறிய கன்றையும் எருதையும் வாங்கி
அந்த பொருளை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வணிக உத்தியோடு அவள் இருந்தாள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு நமக்கு சொல்ற செய்தி, இந்த அடிகள் சொல்ற செய்தி. இது சாதாரண ஒரு தகவல் இல்லை. தனக்கு வேண்டியதை சம்பாதிச்சா, வருமானம் ஈட்டினாள், பொருள் ஈட்டியதை கொண்டு விரும்பியதை வாங்கி கொண்டாள் அப்படிங்கிறது இல்லாம அடுத்த நிலைக்கு தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் இந்த சங்க பெண்களுக்கு இருந்தது. அப்போ இவங்க சங்க பெண்களா சிங்க பெண்களான்னு நம்ம தான் யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு உத்தியுடன் அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறதா நமக்கு செய்தி. இப்போ இத்தனை வீரமும் துணிச்சலும் வணிக உத்தியம் இருந்தவள் அன்போடு சுற்றத்தாரை கவனிச்சா இல்லையா? அந்த அன்பு நிறை நெஞ்சம் தனக்கு வருமானம் ஈட்டி தருகின்ற அந்த நிறைகள், கால்நடைகள் இருக்கு இல்லையா, அவர்களிடம் அந்த ஆடு மாடு எல்லாத்துக்கிட்டையும் இவள் அதே அன்பை பரிமாறினாள் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு பாடல் நமக்கு சொல்லுது. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோல் காவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போள். இந்த முல்லைப்பாட்டுல வருது. மாலை ஆயிடுச்சு. சிறிய தாம்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த கன்று குட்டிகள் தங்கள் தாய்மாரை வரலையே அப்படின்னு சொல்லி தாய் பசுவை எண்ணி தவிக்குது. இதை பார்த்துட்டே இருக்கிறா இந்த ஆயர் மகள். இவள் அவர்களிடம் சென்று, அந்த கன்று குட்டிகளும் சென்று அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி தருகிறாள். நீ கவலைப்படாதீங்க, வளைந்த கோல்களை கொண்ட கோவலர் பின்னறந்து தள்ளிவிட உங்க தாய்மாரெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. அவ எப்படி நடந்து போறா? நடுங்கு சுவல் அசைத்த கையல். நடுங்குகிற அங்க பனி மூட்டம் இருக்கு, பனிக்காலம் அது. நடுங்குற பனியில் தன் கையை மேல தோள்களில் வைத்து கொண்டு குறுக்காக தோள்களில் கைகளை கட்டியபடி வளைந்த கோல்களுடன் எங்க கோவலர் வந்து பின்னாடி பின்தொடர நல்லபடியாக உங்கள் தாய்மார் வந்து சேர்வாங்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவர்கள் நிம்மதியை தந்து பரிதவிப்பை நீக்கி கொடுக்கிறாள் இந்த அன்பு நெஞ்சம் கொண்ட நம்மளுடைய ஆயர் மகள். இப்படி இவருடைய பல்வேறு பண்புகள்ல இந்த ஆயர் மகள் பண்புல இன்னொன்று என்னன்னா, ஒரு முறை மட்டுமே மணக்கும் பண்பு அவர்களிடம் இருந்தது. அது அருநெறி அப்படின்ட்டு முல்லைக்கலி நமக்கு சொல்லுது. அலர்ந்த விரி நீர் உடுக்கை உலகம் பெறினும் அருநெறி ஆயர் மகளிருக்கு இரு மனம் கூடுதல் இயல்பு அன்றே அப்படின்ட்டு நமக்கு கலித்தொகை சொல்லுது. தலைவி தோழியிடம், தலைவனிடம் போய் சொல்லு, இந்த மாதிரி இவர் விரைவாக திருமணத்திற்காக என்னை அழைத்து செல்ல வேண்டும், என் பெற்றோரிடம் பேச வேண்டும், அவருக்கு தெரியாதா, அவரிடம் சொல்லு, நீரால் சூழப்பட்ட இந்த உலகையே தந்தாலும் அருநெறி ஆயர் மகளிருக்கு இரு மனம் என்பது இயல்பில்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சது தானே. விரைவாக வந்து மனம் முடித்து கூட்டி செல்லுமாறு அவரை சொல்லு அப்படின்னு தன் தோழிக்கிட்ட அவள் சொல்லி அனுப்புகிறாள். இதுவும் நமக்கு கிடைக்கின்ற செய்தி. இப்போ இந்த ஆயர் மகளிரை பார்த்தா பட்டு தன் மனதில் பட்டதை சொல்வது, தெளிவாக பேசுவது, பலவித பரிமாணங்களை இப்படி வெளிப்படுத்துகிறார்கள் இந்த புலவர்கள். இந்த ஆயர் மகளுடைய பல்வேறு பரிமாணங்கள் எவ்வளவு ஒரு வேறுபட்ட ஒரு ஆளுமையாக நமக்கு இவர்கள் தெரிகிறார்கள். இத்தனை பதிவுல நம்ம இத்தனை பெண்களை சந்திச்சோம். இந்த ஆயர் மகளிர் துணிச்சலும் தெளிவும் ஒரு சொல் வன்மையும், எப்படி அடுத்தவங்களை சமாளித்து எதிர்கொள்றது, பண்டமாற்றாக நெல் வாங்கி வருவது, சுற்றத்தாரை கவனித்துக் கொள்வது, கொண்டு போய் அடுத்த வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான என்ன வழி இருக்கு அப்படிங்கிற தெளிவாக முடிவெடுத்து தொழில் முனைவோராக செயல்படுறது, இப்படி நிறைய இவர்களிடம் நம்மால் வேறுபட்ட ஒரு ஆளுமையாக இவர்கள் தெரிவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போலத்தான் தமிழ் மண்ணில் நாம் இதுவரை பார்த்த அனைத்து பெண்களும், பூவிலை பெண்டிராகட்டும், உப்பு விற்றவர்கள், மீன் விற்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் இவ்வளவு சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தார்கள், உழைத்து கொண்டே இருந்தார்கள், தனி ஆளுமைகளாக முடிவெடுக்கும் திறன் உடையவர்களாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இத்தனை பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால தான் சங்க இலக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு வரலாற்று பெட்டகம், ஒரு ஆவண களஞ்சியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு சாளரம் போல சங்க இலக்கியத்தை வைத்து கொண்டு அதன் வழியாக நாம் அந்த காலத்து மக்களுடைய சமூகவியலை, வாழ்க்கை முறையை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தேடுவோமோ அவ்வளவு தேட 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 முத்துக்கள் கொழிச்சு கொடுக்கின்ற ஒரு புதையல் தான் சங்க இலக்கியம். அதை பேசி பகிர்வதோடு படித்தும் பார்த்தா இன்னும் ரொம்ப சுவை, அளவுக்கு அதிகமாக நாம தான் அதை ரசித்து வாழ போகிறோம். அதனால சங்க இலக்கியத்தை பேணுதலும் காப்பதும் தமிழருடைய கடமை, பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன்.
இதுவரையில் இத்தனை பொறுமையாக இத்தனை பதிவுகளையும் கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.